சுருக்குக 999 1/7 plus 999 2/7 up to 999 6/7 equal to என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? இங்க மொத்தமா 1 2 3 4 5 6 இடத்துல 999 இருக்கு. அப்ப 999 பெருக்கல் 6 பிளஸ் நெக்ஸ்ட் இங்க 1/7 2/7 3/7 4/7 5/7 6/7 காமனா 7 இருக்கு. அப்ப எல்சிஎம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5 பிளஸ் 6 இதை ஆட் பண்ணா 21 வருது. ஸோ 21 7ஆல் அடிச்சோமா 3 டைம் 999 இன்ட்டு 6 5994. இங்க பிளஸ் 3 ரெண்டே ஆட் பண்ணா 5997. ஸோ ஆன்சர் வில் பி டி 5997. x equal to 1, y equal to 2, z equal to 3 எனில் x cube plus y cube minus z cube plus 3xyz இன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? இங்க x y z க்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் x cube, x க்கான வேல்யூ 1, 1 cube 1 பிளஸ் y க்கான வேல்யூ 2, 2 cube 8, இங்க மைனஸ் z cube, z cube பார்த்தோம்னா 3, z க்கான வேல்யூ 3, அப்போ 3 cube 27 பிளஸ் 3 இன்ட்டு இங்க 1 இன்ட்டு x க்கான வேல்யூ 1, y க்கான வேல்யூ 2, z க்கான வேல்யூ 3. ஸோ நெக்ஸ்ட் 1 பிளஸ் 8 9, 3 இன்ட்டு 3 9, இங்க 2 9 18 பிளஸ் 9 27, இங்க மைனஸ் 27, மைனஸ் 27 பிளஸ் 27 0 ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன்ல எந்த வேல்யூல இந்த எக்ஸ் ஒய் இஜெட்டுக்கான வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணா 0 வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இங்க எக்ஸுக்கான வேல்யூ 1, ஒய்க்கான வேல்யூ 2, இஜெட்டுக்கான வேல்யூ மைனஸ் 3. ஸோ பிளஸ் 1 இங்க பிளஸ் 2 ரெண்டே ஆட் பண்ணா பிளஸ் 3, இங்க மைனஸ் 3, அப்ப ஈக்குவல் டு 0 வருது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1/3 இன்ட்டு 1 மைனஸ் 1/4 அப் டு 1 மைனஸ் 1/100 இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல்ல சிம்பிளிபிகேஷன்ல சம் கேட்டாங்களா? இங்க கடைசியா இருக்கிற என்ன வேல்யூ? இங்க 1/100 இருக்கு, அதான் ஆன்சர். அப்ப 1/100 ஆன்சர் வில் பி 1/100. இது எப்படின்னா இங்க 1 இன்ட்டு 2 2, இங்க 1 2 மைனஸ் 1 1/2, நெக்ஸ்ட் பெருக்கல், நெக்ஸ்ட் 3 இன்ட்டு 1 3, 3 மைனஸ் 1 2/3, நெக்ஸ்ட் இன்ட்டு 1 இன்ட்டு 4 4, 4 மைனஸ் 1 3/4, நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா அப் டு பாத்தீங்கன்னா இங்க 1 இன்ட்டு 100 100 மைனஸ் 1 99/100 வரும். ஸோ இங்க பாருங்க 2, இங்க 3, இங்க 4 அப்படியே கேன்சல் ஆகிட்டு போய் இங்க 99 இங்க 99 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க 1 இருக்குது, இங்க 100 இருக்குது. ஸோ ஆன்சர் வில் பி 1/100. 100 மைனஸ் 1 பெருக்கல் 100 மைனஸ் 2 பெருக்கல் 100 மைனஸ் 3 பெருக்கல் அப் டு 100 பிளஸ் 1 பெருக்கல் 100 பிளஸ் 2 பெருக்கல் 100 பிளஸ் 3 சீக்வல் டு என்ன வரும் கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க 100 மைனஸ் 1 99, இங்க இன்ட்டு அடுத்தது 100 மைனஸ் 2 98, அடுத்தது 100 மைனஸ் 3 97 பெருக்கல் அப் டு ஒரு இடத்துல பார்த்தோம்னா 100 மைனஸ் 100ன்னு வரும். அப்ப 100 மைனஸ் 100 100 0. அப்ப 0வால எந்த வேல்யூ பெருக்கலாலும் ஆன்சர் வில் பி 0. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். a is equal to 3 1/2, b is equal to 5 3/4, c is equal to 4 3/5, d is equal to 4 3/8 எனில் a into b divided by c into d is equal to என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் a is equal to 3 1/2, அப்ப a is equal to 3 into 2 6, 6 plus 1 7 divided by 2 ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் b is equal to 5 3/4, அப்ப 5 into 4 20, 20 plus 3 23 divided by 4. நெக்ஸ்ட் c is equal to 4 3/5, அப்ப 4 into 5 20, 20 plus 3 23 divided by 5. அடுத்தது d உடைய வேல்யூ 4 3/8, அப்ப 4 into 8 32 plus 3 35 divided by 8. ஸோ நெக்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணலாம். a into b, a into b, a வேல்யூ 7/2 into b வேல்யூ 23 divided by 4 வகுத்தல் c into d ன்னு சொல்றாங்க. ஸோ வகுத்தலுக்கு நம்ம அப்படியே டைரக்டா பெருக்கல் போட்டு c வேல்யூ அப்படி ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம். அப்போ 5 divided by 23, அதே மாதிரி d வேல்யூ ரிவர்ஸ்ல எழுதணுமா 8 divided by 35. நெக்ஸ்ட்
I7 35. ஸோ இந்த 35 கேன்சல் ஆயிரும். இந்த 23 கேன்சல் ஆயிரும். 2 நாங்க 8. ஸோ இந்த 8 கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் 1 மட்டும் இருக்கும். ஸோ ஆன்சர் வில் பி 1. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.